ஹாய், அவள் கதை எபிசோட் 11. ரெஸ்பெக்ட் பற்றி பேசலாமா? எல்லா பொண்ணுங்களும் பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுமா? எனக்கு புரிஞ்சிச்சு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஏதோ ஒரு ரீசனுக்காகவும் ஃபேக்டை வச்சு மட்டும் நம்ம அதை பண்ணிட்டு போயிடுவோம். அதுவே நம்மளோட ரெஸ்பெக்டை கம்மி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல மறந்துடுறோம். ஏதோ ஒரு லவ்வுக்காகவும் அக்கறைக்காகவும் மட்டும்தான் நம்ம அதை பண்ணுவோம். இல்லைன்னா இது பேச வேணாம், பெருசாகும், இதை விட்டுறலாம் அப்படின்னு கூட நம்ம அதை பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பெர்மிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன வேணால் பேசலாம், ப்ராப்ளம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, அதை நீ அவாய்ட் பண்ணுறியா, இதை நீங்களே தான் வளர்த்து விடுறதா அர்த்தமாகும். ட்ரிகர் பண்ணுறாங்களா, நம்ம இக்னோர் பண்ணுறோமா, இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களா, விட்டு கொடுத்து போகிறீங்களா, அவங்க உன்னையும் உங்கள் வேல்யூவை கம்மி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல, விட்டுரு அப்படின்னு சொன்னோம்னா அதை அவங்க பண்ண தப்பவே மறந்துடுவோம். ஸோ எப்பயுமே உங்களோட ரெஸ்பெக்டை நீங்கள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. எங்கேயுமே யாருக்கிட்டேயுமே உங்களோட மரியாதையை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை நல்லா வாழலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.